ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கடையில இருந்து எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வினய் ஃபேமிலி ரெசார்ட்குள்ள போறதையும் கார்த்திக் டெம்போல இருந்து இறங்கி அவங்க பின்னாலேயே போறதும் நமக்கு தெரியுது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கார்த்திக் வினய் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிட்டு தான் அங்க வந்திருக்கான். அவன் எதுக்கு தேவையில்லாம அந்த ஃபேமிலியை ஃபாலோ பண்ணணும்? சார், கார்த்திக் எய்ம் இருக்கு சார். ஏன்னா அவன் ஜெயில இருந்து தப்பிச்சதே வினய் சார் ஃபேமிலியை பழி தீர்த்து கொல்றதுக்காகத்தான் சார். எக்ஸாக்ட்லி. அவன் பழி வாங்கறதுக்குன்னே ஜெயில இருந்து ரிஸ்க் எடுத்து தப்பிச்சு நேரா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ரெசார்ட் வரைக்கும் போன கார்த்திக் கண்டிப்பா அவங்கள மீட் பண்ணிருப்பான். சோ கார்த்திக் அங்க வந்தது தெரியவே தெரியாதுன்னு வினய் குடும்பம் சொல்றது முதல் போய். சார், அப்படி பார்த்தா தானியா அவங்க அப்பாவை பார்க்கவே இல்லைன்னு சொல்றா சார். ஏன் தானியா பொய் சொல்லணும்? ஒருவேளை பொய் சொல்லி தானியாவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கலாம்ல? நோ, தானியா கார்த்திகை பார்க்கவே இல்லைங்கிறது உண்மை. மித்ராவும் வினயும் பார்த்துருக்காங்க, அதுவும் உண்மை. வினய் ஃபேமிலி 2 ரூம் புக் பண்ணிருக்காங்க. ஒண்ணுல வினய் அண்ட் மித்ரா மட்டும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரைவசி வேணுங்கிறதுக்காக அருண் பசங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு பக்கத்து ரூம்ல போய் தங்கியிருக்காரு. அவங்க போனதுக்கு அப்புறம் கார்த்திக் வினய் மித்ரா தனியா இருந்த ரூமுக்கு போயிருக்கலாம். தூங்கும் போது தனி ரூம்ல அருண் கூட இருந்த தானியா இடையில கண்முழிச்சு பாக்குறப்போ அங்க மித்ரா மட்டும்தான் இருந்திருக்கா. வினயும் அருணும் இல்லாம இருந்திருக்காங்க. இது தானியாவோட ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வினய் அருணும் அங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவசரமா ரூமை காலி பண்ணிருக்காங்க. வினய் கூட தனி ரூம்ல இருந்த மித்ரா ஏன் பக்கத்து ரூமுக்கு வரணும்? அந்த நேரத்துல வினய் அருணும் எங்க போயிருப்பாங்க? போனவங்க ஏன் உடனே திரும்பி வந்து ரூமை காலி பண்ணலான்னு சொல்லணும்? இதெல்லாம் வச்சு எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா மித்ரா தான் கார்த்திகை கொலை பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் தனியா இருந்த ரூம்ல கார்த்திக் புகுந்து பிரச்சனை பண்ணிருக்கான். அவனோட பழைய ஹிஸ்டரி படி பார்த்தா அவன் மித்ராவை பலவந்தமா அடைய முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக மித்ரா கார்த்திகை தாக்கியிருக்காங்க. அதுல கார்த்திக் உயிர் போயிருக்கு. சார், மித்ராவை குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு வினயும் அருணும் சேர்ந்து பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்கலாம்ல சார்? இல்ல, அவங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணிருந்தாலும் இந்நேரம் நமக்கு பாடி கிடைச்சிருக்கும். நான் அந்த ஏரியா சரௌண்டிங் முழுக்க தரவா செக் பண்ணி பார்க்க சொல்லிட்டேன். நம்ம தேடுற மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் கிடைச்சது. என்ன சார்? வினய் ஃபேமிலி ரெசார்ட்டை காலி பண்ணிட்டு சென்னைக்கு வந்த அன்னைக்கு நைட் சிட்டி முழுக்க செக் போஸ்ட் போட்டு எல்லா வண்டியும் செக் பண்ணிருக்காங்க. ஏதோ ட்ரக்ஸ் கடத்துறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்ததால ஒரு வண்டி விடாம ஃபுல்லா செக் பண்ணிருக்காங்க. சார், அப்படி பண்ணியிருந்தா அவங்க மாட்டிருப்பாங்கல்ல சார்? அப்போ பாடியை இவங்க எடுத்துட்டு போகலையா? நோ, கண்டிப்பா வினயும் அருணும் சேர்ந்து மித்ராவை காப்பாற்றணும்னு பாடியை டிஸ்போஸ் பண்ண தான் பார்த்துருப்பாங்க. மித்ராவையும் குழந்தையும் விட்டுட்டு பாடியை கார்ல தூக்கிட்டு போயிட்டு எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் அருணும் வினயும் கரெக்டா 11 மணிக்கு ரெசார்ட்டை விட்டு வெளியில போறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா போன கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்திருக்காங்க. வந்ததும் ரூமை காலி பண்ணிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. சார், அந்த ரெசார்ட்ல சிசிடிவி எதுவும் இல்லையா சார்? இல்ல, ஏற்கனவே ஒன்னே என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காங்க. ஆனா அதுவும் ஒர்க் ஆகல. இது வரைக்கும் தேவைப்படாததால அவங்களும் பெருசா இதை கண்டுக்கல. அந்த கேமரா மட்டும் ஒர்க் ஆயிருந்தா இந்நேரம் இந்த கேஸை முடிச்சிருக்க எழுமல. சோ வினயாரனும் பாடியை டிஸ்போஸ் பண்ண போயிருக்காங்க. வழியில செக் போஸ்ட்டை பார்த்து பயந்து திரும்பி வந்து ஃபேமிலியை கூட்டிட்டு போயிருக்காங்க. வினய் ஃபேமிலி செக் போஸ்ட்ல வந்து நின்னதை அங்க இருக்கிற கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அதுக்குள்ள அக்யூஸ்ட பிடிச்சிட்டதாலையும் இவங்க ஃபேமிலியா போனதாலையும் வினய் காரை செக் பண்ணாம விட்டுருக்காங்க. அதுவும் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அங்கிருந்து கார் எங்கேயும் டைவர்ட் ஆகாம நேரா வீட்டுக்கு தான் வந்திருக்கு.
வழியில் இருக்கிற எல்லா கேமராலையும் டோல்கேட்லேயும் கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் ஆயிருக்கு. ஆனால் பசங்களை வண்டியில் வச்சுக்கிட்டு பாடி எங்கேயும் டிஸ்போஸ் பண்ணாமல் நேராக வீட்டுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. எஸ், அவங்க பாடியை வீட்டில் வச்சு தான் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. சார், வீட்லேயே ஃபேமிலியை விட்டுட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம்ல சார்? இல்லை, அப்போது வீட்டுக்குள்ளே போன கார் அதுக்கப்புறம் 2 டேஸாக எங்கேயும் வெளியே போகல. அதை வினய் வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்டில் நம்ம டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிற சிசிடிவியில் செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ 100% வினய் வீட்டில் தான் பாடியை புதைச்சிருக்காங்க. அன்பு, நீ போலீஸ் வேலையை விட்டுரு, பேசாம சினிமாக்கு கதை எழுத போயிடு. நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது எப்படி அன்பு, ஒரு கற்பனை கதையை என்னவோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற? மாயா, ப்ளீஸ் மாயா, இது ஒன்றும் கற்பனை கதை இல்லை, இதுதான் உண்மை. இதை பாரு, நான் எல்லா கோணத்திலையும் யோசிச்சும் பார்த்துட்டேன், விசாரிச்சும் பார்த்துட்டேன். என் யூகப்படி மித்ரா தான் கொலையாளி. வினய் பண்ற எல்லாமே மித்ராவை காப்பாத்துறதுக்காக தான். மித்ரா கொலை செய்யறதுக்கான நோக்கமும் இருக்கு. வினய் அவங்கள காப்பாற்ற வேண்டிய கட்டாயமும் இருக்கு. இதை பாரு, இந்த கேஸ் எந்த குழப்பமும் இல்லாம கிளியரா இருக்கு. இல்ல அன்பு, நீ முழுக்க முழுக்க உன் பிடிவாதத்தினால அவங்களை எப்படியாவது கொலையாளியா ஆக்கிடணும்னு தீவிர முடிவுல இருக்கு. அவங்க நல்லவங்க, பாவம். அவங்க கொலைலாம் பண்ற ஆளே கிடையாது. நீ ரொம்ப பிளைண்டா வர எந்த ஆங்கிலையுமே பார்க்காம அவங்கள மாட்டி விட பாக்குற. நான் இல்ல மாயா, நீதான் அவங்களை ரொம்ப பிளைண்டா நம்புற. அது உனக்கு சீக்கிரமே புரியும். பாக்கலாம். இப்படி ஓவர் கான்பிடன்ட்னாலேயே நீ கேஸ கோட்டை விட்டு என்கிட்ட தோக்க போறியா இல்லையான்னு பாரு. அதெல்லாம் கடைசியில பார்க்கலாம், யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு. இப்ப நீ கிளம்புறியா? நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்க. மாயா, போகும்போது கதவை சாத்திட்டு போ, ஒட்டு கேட்காத. சார், நீங்க சொல்ற லாஜிக் எல்லாம் கரெக்ட் தான் சார். இப்போ சஸ்பெக்டோட வீட்டில் பாடி இருக்க சான்சஸ் இருக்கு சார். அப்படி இருந்தா சர்ச் வாரண்ட் எப்படி சார் இப்போ வாங்குறது? ஆமா ஏழுமலை, இப்ப நமக்கு இருக்கிற ஒரே சேலஞ்ச் அதுதான். பாடி கிடைக்காம நம்மளால ஃபர்தரா மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் இது மிஸ்ஸிங் கேஸ் தான், மர்டர் கேஸ் இல்ல. ஆனா பாடி எடுக்காம நம்ம பெண்ணை வீட்டுக்குள்ள லீகலா போக முடியாது. சார், இப்போ என்ன சார் செய்யறது? ஏன் ஏழுமலை, இத்தனை வருஷமா என் கூட இருக்கீங்க, நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா? சூப்பர் சார். சார், அப்போ 2 நாள்ல இந்த கேஸ் முடிஞ்சிடும். கண்டிப்பா முடிஞ்சிடும். தானியா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட கேட்காம எங்கேயும் போக கூடாதுன்னு. உன்னை ஸ்கூல்ல காணோன்னு நான் எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா? சாரி மித்ரா அம்மா, நான் அப்பவே தேனிக்கிட்ட சொன்ன வேண்டான்னு. அவ என் பேச்சு கேட்கவே மாட்டேன்ட்டா. உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னான். சாரி, இனிமேல் என்னை யாரு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் மித்ரா அம்மா. மித்ரா, விடு மித்ரா, பாவம் தானியா பாரு, பயப்படுறால. ஐயோ இல்லங்க, அங்க போயிட்டு இவ இல்லன்னதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லாம அது இவளுக்கு புது இடம் வேற. நான் என்னன்னு யோசிக்கிறது சொல்லுங்க. விடு மித்ரா, தானியா பதட்டப்படுறால. தானியா இங்க பாரு, நீ தேன் கூட போனதெல்லாம் தப்பு இல்ல. நீ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. தேன் இன்ஃபார்ம் பண்ணிருப்பான்னு நீ நினைச்சிட்ட, ஆனா அவ பண்ணல. பாரு, அதான் மித்ரா மம்மி டென்ஷன் ஆயிட்டாங்க. இங்க பாரு தானியா, இனிமே நான், மித்ரா அம்மா, அருண் மாமா, எங்களை தவிர யார் கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது, சரியா? மீறி கம்பல் பண்ணாங்கன்னா நீ மிஸ் கிட்ட சொல்லி எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம், புரியுதா? ஓகே அங்கிள். எஸ், குட் கேர்ள். அம்மா தானியா, தேனோன்னு அவ்வளோ அவசரமா எங்கம்மா கூட்டிட்டு போனா? அதுவா அங்கிள், நான் உங்க கூட வந்துட்டதால என்ன அவ ரொம்ப மிஸ் பண்ணாலாம். அதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலான்னு கூப்பிட்டா. நானும் போனேன். அங்க நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா. ஆனா நான் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சுடா?
ஒரு போலீஸ் அங்கிள் அங்க வந்தாரு. அவரும் தேனும் ஃப்ரெண்டு போல இருக்கு. என் டாடிய கண்டுபிடிச்சு தரத்துக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஓ சரி, அவரு வேற ஏதாவது உங்ககிட்ட கேட்டாரா? ஆமா அங்கிள், நம்ம மகாபலிபுரம் போனோம்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு. உன் டாடி உன்னை பார்க்க வந்தாரான்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்னடா சொன்ன? டாடி தான் வரவே இல்லையே, அதான் நான் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் அங்க வேற என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு. நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். உன் டாடி இன்னும் சாகலாம் இல்ல, சீக்கிரம் கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னார் அங்கிள். என்ன அங்கிள், ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லடா, ஒரு தப்பும் இல்லை. நீ நடந்த உண்மையை தானே சொல்லியிருக்க, அதுல எந்த தப்புமே இல்லை. சரி, நீ போய் விக்ரம் கூட விளையாடு போ. ஓகே போ. அங்கிள். பார்த்தியாடா மாப்பிள்ள, இந்த குட்டி சத்தம் பண்ணியிருக்கிற வேலையை குழந்தைய கூட்டிகிட்டு போய் போலீஸ் முன்னாடி உட்கார வச்சு வாக்குமூலம் அவங்க பார்த்துருக்கா. ஆமாங்க, குழந்தை கிட்ட போய் இப்படிலாம் விசாரணை பண்றதுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? அவனை விடு மித்ரா, அவன் போலீஸ்காரன். இவளுக்கு எங்க போச்சு அறிவு? கொஞ்சம் கூட யோசிக்காம தானே அவன் கூட்டிட்டு போய் அவனை மீட் பண்ண வச்சிருக்கா. இனிமே ஒரு நிமிஷம் கூட தேன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. முதல்ல அதை பண்ணடா. அதான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அவளை துரத்துடா போய். இல்ல வேண்டாம், ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மித்ரா. அப்படியே ஏதாவது ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஐயோ வினய் மாமா, நீ சொல்லுங்க கொஞ்சம் பேசாம மாமா. இருக்கு. என்ன என் பேக்கை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏய், உனக்கு நக்கல் ஓவரா போச்சுல, எந்திரி. முடியாது. முதல்ல இங்க வாடி. என்ன பண்றீங்க? வா, கையை வெளிய வா. விடுங்க. ஏய், விடுங்கன்னு சிக் சொல்றேன். கிட்ட விட்டு வெளில வா. விடுங்க. ஐயோ வினய், ஏய், இங்க பாரு, மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளில போய் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை கால் அடி எடுத்து வச்சா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? நானும் போக மாட்டேன். ஏய் அம்மா, நீ எதுக்கு இங்க இருக்கணும்? நீ யார் முதல்ல? உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? சும்மா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க. எச்சி வெளில போ. ஹலோ ஹலோ, உங்க இஷ்டத்துக்குலாம் கிளம்ப முடியாது. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். உங்களால என் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். எனக்கு என் மாமாக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் இங்க இருந்து நான் போக மாட்டேன். ஓன் சொல்றல, ஒருத்தர் சொன்னா கேட்க மாட்டே நீ. ஏங்க நீ சும்மா இருமா. ஏதோ மாப்பிள்ளைக்கு இப்பதான் மனசு வந்து அவளை துரத்திட்டு இருக்கா. அதை கெடுத்துறாத. துரத்துடா மாப்பிள்ள அவளை. ஏய் இது பாரு, ஒன்னாச்சுன்னு பாக்குறேன். இல்ல அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்து விட்டுருவோம் சொல்லிட்டேன். என்னமோ பாதிக்கப்பட்டேன்னு சொல்ற. உன் மேல அப்படி நியாயம் இருந்தா போலீஸ் கிட்ட போ, கோர்ட்ல போய் கேஸ் கொடு. அதை விட்டுட்டு தேவலாம் நடு வீட்டுல வந்து உட்காந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய் சிக், கிளம்புன்னு சொல்றேன்ல. நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் இங்க இருந்து போக முடியாது. என் மாமாக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க, நான் போறேன். ஏய் சும்மா தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதையே பேசிக்கிட்டு இருக்க. உன் மாமா என்ன பெரிய உலகமாக உத்தமனா? அவன் எங்க போய் எவ கூடிய கெடுத்துக்கிட்டு இருக்கானு யாருக்கு தெரியும்? ஏய் வெளில போன்னு சொல்றல, போ முதல்ல. நீ படிச்சவ தானே, அறிவு இருக்கா உனக்கு? எல்லாத்தையுமே தப்பு தப்பாவே யோசிச்சுக்கிட்டு இருக்க. தானியா உன் வீட்டு குழந்தை தானே, பச்சை குழந்தை அவ. நாங்களே கார்த்திக் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனது, இந்த மாதிரி கேஸ் அது இது எதுவுமே அவளுக்கு தெரியாம பாத்துக்கிட்டோம். நீனுமா அவகிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்க. ஏய் அது ஒரு குழந்தை மனசுல எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ண உனக்கு தெரியுமா? ஒரு இளவும் தெரியாது, வந்துட்டான். அம்மா நாங்க தான் கார்த்திகை கொலை பண்ண அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. நீ பாத்தியா நான் கொண்டத? அதெல்லாம் கூட விடு.
நீ சொன்னதை அவன் நம்பல, ஏதோ பைத்தியம் வளருதுன்னு விட்டுறலாம். ஆனா ஒரு சின்ன குழந்தையை போய் சாட்சியா மாத்த நினைச்சு அந்த போலீஸ் கிட்ட போய் விட்டுருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ச்சே. யாராவது அவங்க வீட்டு குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்வால்வ் பண்ண விடுவாங்களா? உனக்கெல்லாம் சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. எங்களை பழி வாங்கணும்னு வெறியோட வந்திருக்க. அதனால உன்னால பேசி திருத்தவே முடியாது. இங்க இருந்து நீ என்ன பண்ண போற? உன்னால எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. முதல்ல தயவு செஞ்சு கிளம்பு இந்த வீட்டு விட்டு. ஏய் கிளம்புன்னு சொல்றேன்ல. முடியாது முடியாது முடியாது. என்னால இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க யாரையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டீங்க. ஆனா இப்ப தானியா கிட்ட அன்பு சார் நெருங்கினதுனால நீங்க எல்லாரும் பயப்படுறீங்க. மாட்டிப்போன்ற பயத்துல தான் என்ன அனுப்புறீங்க. அப்படிதானே? ஆமா, அப்படியே வச்சுக்கோ. நீ கிளம்பு முதல்ல. நான் ஏன் கிளம்பணும்? என்னமோ சொன்னீங்களே, என்ன ரைட்ஸ் இருக்குன்னு தானே கேட்டீங்க? ஐயோ, ஏன் நீங்களா உங்க சுயநலத்துக்காக குடும்பத்தோட வந்து என் வீட்டுல நல்ல டேர போட்டீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா? ஏய் ஆமா, உங்க வீட்டுல நாங்க உட்காந்து தினமும் வடை பாயசத்தோட சாப்பாடு சாப்பிட்டோம் பாரு. பேச வந்துட்டேன். நான் செக்யூரிட்டி வேலை பார்த்தேன், மாப்பிள்ள டிரைவர் வேலை பார்த்தான். ஒரு வேலையை வாங்கினீங்க, எவ்வளவு வேலை வாங்கினீங்க, இப்படியெல்லாம் அவமானப்படுத்தினீங்க. அது இல்லாம உங்க வீட்டுல ஒண்ணு இருக்க புண்ணாக்கு மூட்டை, அது கொஞ்சம் நெஞ்சமா வேலை வாங்கிச்சு. என்னமோ நாங்க உங்க வீட்டுல உட்காந்துட்டு காலாட்டிட்டு தினமும் ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பவும் சாப்பிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. போவையா? ஐயோ மாமா, நீ சும்மா இருமா. நத்த சைஸ்ல இருந்துட்டு நாக்கிலேயே பேசுறா பாரு. அதானே உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? என் வாழ்க்கையையும் என் மாமா வாழ்க்கையையும் கெடுத்தவங்க தானே நீங்க. இப்ப என்ன பேச்சா பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் நாடகம் போடலாம். ஆனா உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே ஆகும். நீங்க எல்லாரும் மொட்டை தான் போறீங்க. அது வரைக்கும் நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். இங்கே தான் இருப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. பெருசா பேச வந்து ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க. பரவாயில்லை அடிச்சு. விஜய், இங்க பாரு, அடிச்சன்னு வையு. ஒரு அடிக்கு நீலாம் தாங்க மாட்டேன். மரியாதையா வெளில போயிட்டேன்னா உனக்கு அதான் நல்லது சொல்லிட்டேன். ஓஹோ, என்னைய அடிச்சு துரத்துறீங்கல்ல? நல்லா இருங்க, நீங்கெல்லாம் நல்லா இருங்க. ஆனா ஒண்ணு, என்னைக்கா இருந்தாலும் சரி, என் மாமா எங்க இருக்காருன்னு தெரியற வரைக்கும் நான் உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். பெருசா பேச வந்துட்டாங்க. ஏய் என்ன மறைக்கிற? சிப்பா, இன்னொரு தடவை உனக்கு நான் பார்த்தேன். சாரி சார், இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சே பார்க்கல. நான் தானியாவை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து பேச வச்சேன்னு தெரிஞ்சு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்னால முடியல சார். சார், எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு சார். நான் பார்த்த வரைக்கும் மித்ராவும் சரி வினியும் சரி யார்கிட்டயும் அவங்க ஆஷாலாம் பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நீங்க கேட்டது நான் சரின்னு சொன்னேன் சார். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல சார். என்ன தேன்மொழி பேசுறீங்க? நீங்க அங்க இருந்தா அவங்க மாட்டிக்க மாட்டாங்களா? அதான் இத சாக்கா வச்சுதான் உங்களை அனுப்பியிருக்காங்க. ஆனா நம்ம பிளான் இப்படி பாதிலேயே பிரேக் ஆயிடுச்சுன்னு அதை நினைச்சாதான் சார் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சாரி சார், என்னால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு. ஐயோ தேன்மொழி, பரவாயில்ல. நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கிறதே பெரிய ஹெல்ப். நான் தானியா சொன்னதை வச்சு சில விஷயங்களை கிராக் பண்ணிட்டேன். நம்ம டெஃபினட்டா அவங்களை நெருங்கிட்டோம். இதுக்கு மேல நீங்க அங்க இருந்தாகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. அதனால நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என்னால இனிமே அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது சார். அது இல்லாம வேற என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளுங்க, அதை செய்ய நான் ரெடியா இருக்கேன். கண்டிப்பா உங்க உதவி எப்ப தேவைப்பட்டாலும் நான் சொல்றேன். இப்ப நீங்க கிளம்பலாம். சார்,
யாரும் இல்லைன்னு இதை அப்படியே விட்டுற வேண்டாம் சார். சீக்கிரம் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க சார். என் மாமாவை இப்படி அநியாயமா கொண்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சார். என் ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சார். பெருசா நாங்க இழந்திருக்கோம். என்ன விடுங்க சார். நான் முன்ன பின்ன சில தப்புகள் பண்ணிருக்கேன். ஆனா என் பாட்டி அவங்கள முழுசா நம்பினாங்க சார். அவங்க என் மாமாவை விட மித்ராவுக்கு தான் முக்கியத்துவமே கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணமே எங்க பாட்டி தான். சொந்த பையனா இருந்தாலும் தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும்னு மித்ரா அக்காக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி தாங்கிப்பாங்கன்னு தெரியல சார். அப்புறம் நீங்க தான் தானியாவை பாத்தீங்கல்ல, அவகிட்ட என்ன சொன்னாலும் மித்ராவை நம்புற அளவுக்கு அவளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க சார். அவங்க கொலை பண்றதெல்லாம் பண்ணிட்டு சந்தேகம் வரக்கூடாதுன்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி தானியாவை வீட்டுல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க சார். அவங்க காட்டுற அன்பெல்லாம் உண்மைன்னு நம்பி நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறா சார். எனக்கு அவளை நினைச்சாதான் சார் ரொம்ப கவலையா இருக்கு. சீக்கிரம் கேஸ முடிச்சு தானியாவை என்கிட்ட கொடுத்துருங்க சார். ஷூர். இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை தேன்மொழி. உங்க மாமானே இல்ல, வேற யாரா இருந்தாலும் தப்பு பண்ணவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறது என் டியூட்டி. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.